அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சரிமிலா ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த பன்னீர் பட்டர் மசாலா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது பட்டர் நான் சப்பாத்திக்கெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் 2 வெங்காயத்தை நல்லா சின்னதாக கட் பண்ணிக்கிறேன். நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயத்தை கட் பண்ணியாச்சு. இப்போ தக்காளியை கட் பண்ணிக்கலாம். தக்காளியும் நல்லா சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெரிய பீஸாக கட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு முழுசாக கிடக்கும். நம்ம வெங்காயம் தக்காளியை அரைச்சி சேர்க்க போகிறதில்ல, நம்ம வதக்கி தான் சேர்க்க போகிறோம். அதனால் சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ மல்லித்தலையை நல்லா சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 250 கிராம் பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன். பன்னீரை நல்லா சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கிரேவி ரெடி பண்ணிப்போம். ஒரு பேனில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துங்க. ஆயில் ஹீட் ஆனோடனே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துங்க. இந்த பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு பட்டர் ரொம்ப முக்கியம். பட்டர் நல்லா மெல்ட் ஆகிக்கிட்டோம். இப்போ நம்ம பிரியாணி இலையும் ஒரு துண்டு பட்டையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ 1 ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளியும் சேர்த்து நல்லா தக்காளி வதங்கட்டும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினா நல்லாயிருக்கும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் சேர்த்துங்க. இப்போ இன்னும் 1 ஸ்பூனு காஷ்மீரி சில்லி பவுட்ரு சேர்த்துருக்கேன். காஷ்மீரி சில்லி பவுட்ரு உங்களுக்கு காரம் கம்மியாக தான் இருக்கும், ஆனால் நல்ல ஒரு கலரை கொடுக்கும். அதுக்காக நான் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயம் தக்காளி நம்ம அரைச்சி சேர்க்காதனால நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிக்கிட்டோம். கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துக்குங்க. இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம பன்னீர் சேர்க்க போகிறதால 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் பன்னீரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ கிரேவிக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி சேர்த்துங்க. கலந்து விட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் தக்காளி வதங்கும் போது சேர்க்க மறந்துட்டேன். நீங்கள் வெங்காயம் தக்காளி வதங்கும் போதே சேர்த்துருங்க. இப்போ ஒரு 1/4 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிறேன்.
உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா நீங்கள் பால் ஆடையை கூட அரைச்சி சேர்த்துக்கலாம். இல்லைன்னா ஒரு 10 முந்திரியை தண்ணியில் ஊற வச்சு அரைச்சி சேர்த்துக்குங்க. உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் அதே சுவையை கொடுக்கும். இப்போ கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மல்லித்தலையை தூவிக்குங்க. மல்லித்தலையை தூவி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கசூரி மெத்தியை நல்லா க்ரஷ் பண்ணி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம கலந்து விட்டு இறக்கிடலாம். பன்னீர் பட்டர் மசாலா கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சர்மிளா ரெசிபிஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம எப்பப்பெல்லாம் ஒரு வீடியோ போடுறோமோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சர்க்கிளில் நிறையா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.